மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதியன்று அதிகாலை நள்ளிரவு 1:03 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை நள்ளிரவு 1:42 வரை அமாவாசை திதி உள்ளது. பித்ருக்களுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது இன்னும் விசேஷமானதாகும். அன்றைய தினம் காலை 10:55 மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்புடையதாகும். இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களின் ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும். மகாலய அமாவாசை அன்று காலையில் செய்ய வேண்டியவை. மகாலய அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து புனித ஆறுகள், குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டும். சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் படையல் இட வேண்டும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும். அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிடலாம். மகாலய அமாவாசை தர்ப்பணம் படையல் வைக்க நல்ல நேரம். மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையல் இடும் போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை அதிகாலை 4:30 மணிக்கு தான் ராகு காலம் துவங்கும். அதே சமயம் பகல் 12 மணி முதல் நள்ளிரவு 1:30 வரை யமகண்ட நேரம் உள்ளது. அதோடு உச்சி காலத்திற்கு முன் தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பதும் விதி. தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை. படையல் இடுவதற்கான நல்ல நேரம் காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை. பகல் 12 மணிக்குள் படையல் இட்டு வழிபட முடியாதவர்கள் பகல் நள்ளிரவு 1:35 மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம். மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபட வேண்டும். மகாலய அமாவாசை அன்று அந்தணர்கள், ஏழைகள் என யாருக்காவது தானம் அளிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுப்பது நல்லது. மாலை 6 மணிக்கு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெயில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி செய்வதால் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். இதனால் நம்முடைய குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை.